இதே நம்முடைய நூற்றாண்டிலே மைக் டைசன் என்கிற மாபெரும் வீரர் ஒருவர் இருந்தார். 20 வயதில் உலகநாயகன் பட்டம் பெற்றவர். இங்க உலகநாயகன் உள்ளூர்ல இருக்கிற உலகநாயகன் நினைச்சிடாதீங்க, உண்மையிலேயே உலக அளவில் பிரபலம் கொண்ட உலகநாயகன். 20 வயதில் ஆஜானுபாகுவான உடல்வாகுவை பெற்று மல்யுத்தத்திலே எதிர்த்து நிற்கிற பெரும்பான்மையானவர்களை தோற்கடித்து உலகத்திலே யாருக்குமே அறிவிக்கப்பட முடியாத அளவிற்கு மிக பெரும் தொகை இவரை ஜெயித்தால் கிடைக்கும் என்று அறிவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிரபல்யத்தை அடைந்தவர். மூர்க்கத்தனமாகவே தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்தவர். சிறு பிராயத்தில் இருந்தே எதற்கெடுத்தாலும் பிறரை தாக்கியே பழக்கப்பட்டவர். எல்லா விதமான புகழை பெறுகிறார், மிகப்பெரிய பாராட்டுகளை பெறுகிறார். ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் என்பதை போல் கிழக்கே வீசுகிற காற்று ஒரு நாள் மேற்கே வரும் என்பதை போல், திறக்கிற கதவு ஒரு நாள் மூடும் என்பதை போல் அவருக்கும் வாழ்வில் கொஞ்சம் இறக்குமதி ஏற்படுகிறது. அவருடைய உழைப்பில், அவருடைய முன்னேற்றத்தில், அவருடைய எழுச்சியில் அவருக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய ஆசான் இறந்ததற்கு பிறகு மனோரீதியாக அவருக்கு சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார். பல்வேறு விதமான சமூக தீமைகளிலே ஈடுபடுகிறார். கேளிக்கைகளில் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை செலவழிக்கிறார். அதன் விளைவு ஒரு கட்டத்திலே சிறைச்சாலையிலே கொண்டு போய் அவர் அடைக்கப்படுகிறார். மன ரீதியான தனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு, வாழ்க்கையிலே இருக்கிற இந்த சோர்வுகளுக்கு, அயர்வுகளுக்கு, தான் கண்ட நிராசைகளுக்கு ஒரு மருந்து கிடைக்காதா, ஒரு வெளிச்சம் வராதா என்கிற தேடலில் அவர் இருக்கும் போது அவருடைய சிறைவாச நண்பர்களில் சிலர் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கருத்துக்களை அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அதன் விளைவு எது? அவரே சொல்லுகிறார் வாய் வழி வாக்கு மூலமாக, ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மரணம் என்பது ஏன் வரப்போகிறது, மரணத்திற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்கிற எந்த விவரமும் இல்லாம இருந்த எனக்கு வாழ்வு மரணம் குறித்த செறிவான தத்துவங்களை இதுவரைக்கும் தெரியாமல் இருந்த எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் அந்த தத்துவங்களை சொல்லிக் கொடுத்தது என்று அவருடைய உள்ளம், அவருடைய அந்த சிந்தனை அதை ஏற்றுக்கொண்டதன் விளைவு அவரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முஸ்லிமாக